உன்னை காப்பார். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 25:20. காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே என்ற பாடலை பாடும்போதெல்லாம் என் இருதயம் கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ளும். ஆம், கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஒரு கோழியானது தான் அடைகாத்து பொரித்த குஞ்சுகளை பாதுகாப்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அடைகாத்து கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய கைகளை பக்கத்தில் கொண்டு போனால் நறுக்கென்று கொத்திவிடும். குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக பூனைகளிடமும் பருந்துகளிடமும் தாய்க்கோழிகள் மூர்க்கமாய் போராடும். காட்டு மிருகங்களும் கூட அப்படித்தான். கரடி தன் குட்டிகளுக்கு சேதம் வருகிறது என்றால் உயிரை கொடுத்தாவது அவற்றை பாதுகாக்கும். சாதாரண பறவைகள் மற்றும் மிருகங்கள் ஆகியவற்றின் உள்ளங்களிலேயே தன்னுடைய இளம் குஞ்சுகளையும் குட்டிகளையும் பாதுகாக்க அவ்வளவு அன்பையும் வல்லமையும் கர்த்தர் வைத்திருந்ததால் தம் உள்ளத்திலே தம் பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்க அவர் எவ்வளவு அதிகமான இரக்கத்தையும் கிருபைகளையும் வைத்திருப்பார் என்பதை சற்று தியானித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக ஏராளமான விரோதிகள் வருகிறார்களோ, கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை காப்பார். வியாதி படுக்கையிலே பலவீனம் அடைந்த நிலையில் இருந்தாலும் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை காப்பார். போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து அமிழ்ந்து விடுவேனோ என்று சிந்திக்கிறீர்களோ, கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை காப்பார். சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவற்றை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10 என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கண்மணி போல நம்மை காப்பார். சங்கீதம் 17:8. நம் வழிகளில் எல்லாம் அவர் நம்மை காப்பார். சங்கீதம் 91:11. நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்தம் காப்பார். 2 தீமோத்தேயு 1:12. பூர்ண சமாதானத்துடன் நம்மை காப்பார். ஏசாயா 26:3. சோதனை காலத்திலிருந்து நம்மை காப்பார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:10. வலுவாதபடி நம்மை காப்பார். யூதா 1:24. எல்லா தீமைகளினின்றும் நம்மை காப்பார். யோவான் 17:15. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கென்று சொந்தமாய் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசிவரை உங்களை காக்க வல்லவர். சங்கீதங்கள் 23, 91, 121 ஆகியவற்றை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அவற்றில் உள்ள வசனங்களை வாய்விட்டு அறிக்கை செய்யுங்கள். அவற்றிலுள்ள வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி சொந்தமாக்கி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் தேவனுடைய செட்டையின் கீழே என்றென்றுமாய் காக்கப்படுவீர்கள். நினைவிற்கு, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:5-6.